டிவார் சேனல்ல வந்து ரொம்ப நாட்களாக வீடியோவே வரல. ஏன் வரல? இனிமே வீடியோ போடுவீங்களா? மாட்டீங்களா? இந்தந்த தலைப்புகளை பற்றிலாம் நீங்க வீடியோ போடணும்னு நாங்க நெனச்சோமே, ஏன் போடல? அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை அ சில தோழர்கள் முன்வைத்தார்கள். அப்படி அவங்க எங்க நம்மள சந்திச்சு இந்த கேள்விலாம் கேட்டாங்க அப்படின்ற ஒரு நெகிழ்ச்சியான பதிவு தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல இருக்கேன். அது மட்டும் இல்லாம, நம்ம கூட ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க, இல்ல ஒரு இயக்கத்தில் பயணிக்கக்கூடியவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும், பொதுவான மனிதர்கள் நம்மகிட்ட காட்டக்கூடிய அந்த அன்பு, அன்பின் நிமித்தமாக அவர்கள் எழுப்பக்கூடிய அந்த கேள்விகள் வந்து எப்பவுமே ஒரு நெகிழ்ச்சியான ஒன்றாக தான் இருந்திருக்கு. அந்த வகையில நேற்றைக்கு முதல் நாள் சென்னை புத்தக கண்காட்சியில் நடைபெற்ற சில நெகிழ்ச்சியான செய்திகள தான் உங்க கூட பகிர்ந்துக்க இருக்கேன். இத மட்டுமே இன்னைக்கு பேசணும்னு நெனச்சேன். ஆனா அந்த குறுக்க அந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வழக்கம் போல் ஓடியிருக்கிறார். அவருடைய ஓட்டத்திற்கான காரணம் என்ன? இந்த ஓட்டத்தால் தமிழ்நாட்டில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? இல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியலில் இது ஏதாவது பேசுபொருள் ஆகுமா? அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். முழுமையாக வீடியோ பாருங்க. நிறைய பேர் இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டுட்டு, ஒருவேளை அந்த நபர் நீங்களாக இருந்தா மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதில் நான் பதில் தருகிறேன். வீடியோ முழுமையா பாருங்க, மற்றவங்களுக்கும் பகிருங்க. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு முதல் நாள் சென்னை புத்தக கண்காட்சி 49வது புத்தக கண்காட்சிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். குறிப்பாக பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் எங்களுடைய திராவிடர் கழகத்தினுடைய ஸ்டால் வந்து F36 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரங்கத்தில் எங்களுக்கான அரங்கம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த அரங்கிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். சரியா ஒரு 6 மணிலிருந்து 7 மணி வரை அங்கு வரக்கூடிய புத்தக நேசிப்பாளர்களை, தந்தை பெரியாரின் மீது நேசம் கொண்டவர்களை, நம்முடைய ஒத்த சிந்தனையாளர்களை, அம்பேத்கரிவாதிகளை, பொது உடைமைவாதிகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புக்காக 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் அங்க வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்க போனப்போ நிறைய தோழர்கள் வந்தாங்க, பார்த்தாங்க. வழக்கம் போல் அவர்களுடைய அன்பை நம்ம கிட்ட காட்டுறது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. சொல்றப்பவே எனக்கு ஏன் இவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ஒரு கருப்பு சட்டை போட்டவங்க, இல்ல ஒரு சிவப்பு சட்டை போட்டவங்க, இல்ல ஒரு நீல சட்டை போட்டவங்க, நம்மோடு கொள்கையில் பயணிக்கக்கூடியவர்கள் எப்போதுமே நம்ம பேசுறத கேட்டுட்டு இது சரியா இருந்துச்சு, இதுல இதை திருத்திக்கணும், இதுல இது மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடியது. எனக்கு மட்டும் இல்ல, என்னை போல் பேசக்கூடிய பலருக்குமே நடந்திருக்கும். அது வயது வித்தியாசமின்றி சின்னவங்க தொடங்கி பெரியவங்க வரைக்குமே அவர்கள் மீது இந்த தமிழ் சமூகம் காட்டக்கூடிய அந்த அன்பை வந்து எல்லாருமே பார்த்திருப்போம். இது இல்லாம பயணிக்கக்கூடிய இடங்களில் திடீர்னு பார்த்தா பயங்கர கடவுள் நம்பிக்கையாளரா இருப்பாங்க. வந்து கையை பிடிச்சுக்கிட்டு நீங்க எங்களுக்காக தான் பேசுறீங்கன்னு சொல்றப்ப அது இன்னுமே நெகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி பல நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா அத அப்பப்ப பதிவு பண்றதோ இல்ல சமூக வலைத்தளங்களில் போடுவதோ கூட பெரும்பாலும் நம்மை போன்றவர்கள் செய்வது கிடையாது. ஆனா இதையே நான் வந்து இங்க பதிவு பண்ணணும்னு நினைச்சேன்னா, நம்மை பொறுத்தவரை இப்போ ஒரு டிவார்னு ஒரு சேனல் இருக்கு. இந்த சேனல்ல வந்து டெய்லி ஒரு வீடியோ வரும், இத்தனை மணிக்கு வரும் அப்படின்ற கணக்கு இல்லாம எப்போ நேரம் கிடைக்குதோ எந்த செய்தியை பேசணும்னு நினைக்கிறோமோ அதை பேசுவதற்கான ஒரு பிளாட்ஃபார்மா தான் நம்ம இந்த சேனலை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்க எங்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, ஏன் டெய்லி வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு. பாக்குறவங்க எல்லாம் ஏன் வீடியோ போடுறது இல்லை அப்படின்னு கேட்கிறப்ப நான் அவங்க கிட்ட தொடர்ந்து இருக்கக்கூடிய காரணங்களை சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பணிகள், வேலைகள், வெளியூர் பயணங்கள் இருக்கு. அப்ப வெளியூர் நிகழ்ச்சிகளுக்கு போறப்போ என்னால போடுவதற்கான சூழல் அமையல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா உண்மையாகவே அது எல்லாமே சமாதானங்கள் தான். 24 மணி நேரமும் எனக்கு வேலை இருக்கு, அதனால இந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னு சொல்றதே நம்மள சமாதானப்படுத்திக்கிறது தான். அதை நான் ஒத்துக்கிறேன். என்ன வேலைகள் இருந்தாலுமே இதுக்கென்று நேரம் ஒதுக்கி இதை செய்வதற்கு ஆயத்தமாகணும். எல்லாமே தந்தை பெரியாராக இருக்கட்டும், புரட்சியாளர் அம்பேத்கராக இருக்கட்டும், இல்ல தமிழ்நாட்டினுடைய, இந்தியாவினுடைய, உலகத்தினுடைய தலை சிறந்த தலைவர்கள், சீர்திருத்தவாதிகள் எல்லோருமே எல்லா வேலையுமே தங்க மேல போட்டுக்கிட்டு செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு சுயமரியாதையான வாழ்வு இருக்கு. இப்ப அதை பயன்படுத்தி கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எல்லாமே நமக்கு புரிஞ்சாலும் கூட பல நேரங்களில் யூடியூபுக்காகவோ இல்ல டிவார் சேனலுக்காகவோ நேரம் செலவிடுவது அப்படின்றது உண்மையாகவே எனக்கு குறைவுதான். அதை சரி செய்யணும் அப்படின்னு எப்ப எனக்கு தோணுச்சுன்னா, நேற்றைக்கு முதல் நாள் நடந்த அந்த சம்பவம் தான். அது என்னன்றதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். தோழர்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பல பேர் முகம் தெரியாதவர்கள் தான். புத்தக கண்காட்சிக்கு வந்தோம், நீங்க வந்திருக்கதை சொன்னாங்க, வந்தோம், இல்ல போறப்ப பார்த்தோம், அப்ப வந்தோம், நீங்க சோசியல் மீடியால போட்டிருந்தீங்க, ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு வந்தோம், இன்ஸ்டா பார்த்துட்டு வந்தோம், அந்த மாதிரி சொன்னாங்க.
இதுல ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கீங்களா, எங்க அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் போய் எங்க அம்மாவை அழைச்சிட்டு வரேன்ட்டு போனாங்க. அவங்க அம்மா வேற ஒரு ஸ்டால்ல இருந்திருக்காங்க. அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க. கூடவே இன்னொரு அக்கா, அதாவது 2 சகோதரிகள் அவங்களோட அம்மாவோட வந்திருக்காங்க. இந்த அக்கா 2 பேருமே என்னை விட வயதுல மூத்தவங்க. அப்ப அம்மா என்ன வயதுல இருப்பாங்கன்றத நம்ம யோசிச்சுக்கணும். ஏறக்குறைய ஒரு 60 வயது அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, வளைச்சு வளைச்சு கன்னத்தெல்லாம் தடவி முத்தம் கொடுத்துட்டு, கையெல்லாம் தடவிட்டு, கட்டி பிடிச்சிட்டு, ரொம்ப மகிழ்ச்சியா எனக்கு உங்களை பிடிக்குமா அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு, அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க. எனக்கு நான் சாமி கும்பிடுவேன்மா, நல்லா சாமி கும்பிடுவேன், ஆனா உன் பேச்சு பிடிக்கும்னாங்க. டக்குன்னு அவங்க பொண்ணு வந்து அவங்க எல்லாருடைய நெற்றியிலுமே திருநூறு குங்குமம்லாம் இருந்துச்சு. இப்ப கூட எங்க அம்மா கோவிலுக்கு போயிட்டு தான் வந்தாங்க, உங்களை பார்க்கணும்னு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளபடியே அந்த மனிதர்களுக்கு, அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களுக்கு, சாமி நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நான் பெரியாரிஸ்ட்னு தெரியாம இருக்கா? இல்ல கடவுள் நம்பிக்கை அற்றவர் அப்படின்றது தெரியாம இருக்கா? மத நம்பிக்கையற்றவர் அப்படின்றது தெரியாம இருக்கா? இல்ல, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சாலும் கூட நீ மத நம்பிக்கையற்றவரா இருக்கலாம், ஹிந்து மதத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி பேசலாம், மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசலாம், கடவுள் இல்லைன்னு சொல்லலாம், கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியாரே உன் தலைவரா இருக்கலாம். ஆனாலும் நீ பேசக்கூடிய அந்த சமத்துவ சிந்தனையோ, சமூக நீதியோ, பெண் விடுதலையோ, ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கலாம். இது எங்களுக்கானது அப்படின்ற உணர்வை பெண்கள் சொல்லுகிற போது, தாய்மார்கள் சொல்லுகிற போது, நம்மை விட மூத்த தலைமுறையா இருக்கவங்க எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல, எங்க பிள்ளைகளுக்கு இது கிடைக்கணும்னு நினைக்கிறப்ப, அவங்க பிள்ளைகளுக்கு அது கிடைக்கணும்னு நம்ம பேசக்கூடிய செய்தி, அது நான் மட்டும் இல்ல, பல பேர் அப்படி பேசுறாங்க. அப்படி பேசக்கூடியவர்களுடைய செய்தி அவங்களுக்கு இவ்வளவு மனதுக்கு நெருக்கமானதாக இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. பல இடங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருந்தாலும் கூட, ஏன் புத்தக கண்காட்சியில நடந்ததை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அவங்க 2 பொண்ணுங்க படிச்சிருக்காங்க, அவங்க தான் புத்தகங்கள் வாங்க வராங்க. அவங்க கூட அவங்க அம்மா நானும் வரேன்னு வராங்க. வந்தவங்க நம்மளை பார்த்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு, ஏமா சேனல்ல வீடியோவே போடுறது இல்ல அப்படின்னு கேட்டாங்க. அந்த அக்காங்க சொல்றாங்க, உங்க சேனல்ல போய் வீடியோ வந்திருக்கான்னு பார்ப்பாங்க, வந்திருந்தா எங்களை போட்டு தர சொல்லுவாங்க அப்படின்னாங்களா. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அப்படி என்ன இந்த அன்புக்கெல்லாம் நம்ம செய்ய போறோம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது. அதே போல இன்னொருத்தவங்க, அவங்க வந்து இயற்பியல் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவங்களாம். தயவு செய்து அந்த அக்காவோ இல்ல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஆசிரியருடைய குடும்பமோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நிச்சயமாக இது மூலமாக நான் உங்ககிட்ட பேசுறேன். அப்ப அந்த ஃபேமிலி என்ன சொன்னாங்கன்னா, அந்த இயற்பியல் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவங்க, அவங்க கணவர் தான் ஃபர்ஸ்ட், அந்த ஐயா தான் வந்தாரு, அவங்க பேரனோட வந்தாரு. அவன் அந்த குட்டி என்ன பண்ணாருன்னா, ஐயாவோட சிலை இருந்தது நம்மளோட ஸ்டால்ல, அதை கீழே குனிஞ்சு தொட்டு கும்பிட்டாரு. அப்புறம் அந்த ஐயாட்ட நான் கேட்டேன், என்ன பண்றாருங்க? அம்மா என்னன்னே தெரியலம்மா, எங்க பெரியார் சிலையை பார்த்தாலும் கீழே விழுந்து வணங்க ஆரம்பிச்சிடுறான் அப்படின்னு சொன்னாரு. சரிங்க, ஏன்னா அவருக்கு 2 வயது ஆகுது. அந்த ஐயாவுடைய மகள், அந்த பேரன், அவங்க வீட்டம்மா எல்லாரையும் போய் அழைச்சிட்டு வந்தாரு, அவர் இந்த ஸ்டால்ல இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த அம்மா வந்து, நான் பிசிக்ஸ் டீச்சரா இருந்து ஓய்வு பெற்றுட்டேன், என்னோட அம்மாவுக்கு உங்க உரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. அம்மாக்கு என்ன வயது அப்படின்னு, 87 வயது அப்படின்னாங்க. அதுவுமே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த பொண்ணு பேசுது அப்படின்னு சொல்லி அவங்க அதை பாராட்டு மொழிகளை எல்லாம் சொன்னாங்க. அப்ப இந்த இயற்பியல் ஆசிரியர் அவங்களும் ஏன் வீடியோ போடுறது இல்ல, இது எல்லாமே நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆச்சரியத்தை மட்டுமல்ல, அப்படியே மண்டையில தட்டுவாங்கல்ல, ஒழுங்கா இரு, ஏன் அப்படி நடந்துக்கிற அப்படின்னு வீட்டுல இருக்க பெரியவங்க கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்னா அதுல முக்கியமான நேரங்களிலாவது வீடியோ போடு அப்படின்னு சொல்லி மண்டையில தட்டின மாதிரி இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி தந்தை பெரியார் என்ற இந்த தலைவரை பற்றி இத்தனை அவதூறுகள், இத்தனை விமர்சனங்கள், பொய், பித்தலாட்டங்கள் எல்லாத்தையும் கட்டவிழ்த்து விடுகிற போது ஒரு கூட்டம் இந்த தலைமுறை பெரியாரை கொண்டாடுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம படிச்சுட்டோம், தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்தி வரோம். ஆனா நமக்கு மூத்த தலைமுறையுமே ஐயாவை பற்றி யாராவது பேசுனாங்கன்னா அதுக்கு நீங்க கவுண்டர் கொடுங்க, குறிப்பிட்ட ஒரு நபரை பற்றி சொல்லி இவரை பத்தி பேசுங்க, இவரை எதுக்கு பேசாம இருக்கீங்க, இவரை திட்டுங்க, இவரை கீழ்ச்சி தொங்க விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர் வந்து சொன்னாரு. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு குழுவாக தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் பெரியாரை தூக்கி கொண்டாடுறோம்ல, அந்த குழுக்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் சாமி நம்பிக்கை இருக்கவங்களா இருப்பாங்க, மத நம்பிக்கை இருக்கவங்களா இருப்பாங்க, ஆனா எங்களுக்கு பெரியார் வேணும்னு சொல்றவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக தான் தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து RSS, BJP போன்ற சங்கப்பரிவார் கூட்டம் போன்ற இவர்கள் தமிழ்நாட்டுல கால் ஊன்றாம இருக்கணும். இந்த சமத்துவ சிந்தனையும் இந்த சமூக நீதி சிந்தனையும் இப்படி ஒருவருக்கொருவர் அன்பை பொழிந்து கொள்ளக்கூடிய, யாரென்று தெரியாத, முகம் தெரியாத நபர்கள் மீது கூட வெறுப்பை கக்கக்கூடிய சித்தாந்தத்தை கொண்ட BJP, RSS போல இல்லாம எல்லோரிடத்திலும் அன்பை பகிரக்கூடிய,
திராவிட சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணிகளை தொடர்ந்து நம்ம செய்யணும். அதுக்கான காலகட்டம் இப்ப இந்த தேர்தல் நேரத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இன்னைக்கே பாத்தீங்கன்னா நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆளுநர் RN ரவி அவர்கள் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்குவோம். என்ன தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு ஆளுநர் RN ரவி. என்ன ஹேட்ரிக் அப்படின்னா 3 முறை ஓடிட்டாரு. இன்னையோட சேர்த்து 4வது முறை 2023, 24, 25, இன்னைக்கு 26 எல்லாத்துலயும் ஓடுறாரு. நான் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன், வந்தார் நின்றார் ஓடினார், வந்தார் நின்றார் ஓடினார், வந்தார் நின்றார் ஓடினார், ரிப்பீட். இதைத்தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதனால ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நட்டமா, தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஏதாவது மாற்றம் இருக்க போதா, திமுகவுக்கு இதனால ஏதாவது இடைஞ்சலா அப்படிலாம் யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஆளுநருடைய உரை அப்படின்றது ஒரு மரபு. அரசியலமைப்பு சட்ட ரீதியாக ஒரு சட்டமன்றம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் கூட்டப்படுகிற நேரத்தில் ஆளுநர் அப்படின்றவரு அவர் ஏற்றுக்கொண்ட, அவர் பதவி பிரமாணம் எடுத்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி அவருடைய உரை, அந்த உரை அப்படின்றது தமிழ்நாடு அரசினுடைய உரை. அவன் தயாரிச்சு கொடுக்கறத அவர் வாசிக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி அவருக்கு நின்று ஒரு சுய சிந்தனையோடு என்னுடைய கருத்து இது, நான் RSS காரன், நான் சாகா பயிற்சிக்கு போயிருக்கேன், நாகாலாந்துல இருந்து என்னை இதுக்கு தான் துரத்தி விட்டாங்க, நான் ரம்யா ஆதரிச்சேன், அப்படியெல்லாம் பேசுவதற்கான இடம் சட்டமன்றம் கிடையாது. என்ன எழுதி கொடுத்தார்களோ அதை வாசிக்கணும். இல்ல அதெல்லாம் நான் வாசிக்க முடியாது அப்படின்றத நான் ஏத்துக்கலாம். எப்ப ஏத்துக்கலாம்னு கேட்டா, ஆளுநர்ன்ற பதவி இருக்கிறதுனால தானே தமிழ்நாடு அரசு எதை சொல்லுதோ அதை வாசிக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கு. எனக்கு அப்படி ஒரு பதவி தேவையில்லை. நீங்க எழுதி கொடுக்குற சுயமரியாதை, பெரியார், அம்பேத்கர், மகளிர் முன்னேற்றம், அப்புறம் இன்னைக்கு எழுதி கொடுத்துருக்கீங்களே இருமொழி கொள்கை, இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுப்பா. நான் ஏத்துக்கிட்ட RSSஓ இல்ல என்னோட சித்தாந்தமோ அது கிடையாதுப்பா. நான் அடிப்படையில் ஒரு ஆரியன் அப்படின்ற சிந்தனை எல்லாம் இருந்தா மிக நாகரிகத்தோடு தெளிவோடு நீங்கள் உங்களுடைய ஆளுநர் பதவியை விட்டு ஓடின பிறகு இதெல்லாம் பேசலாம். மன்னிக்கணும், விட்டு விலகிய பிறகு இதெல்லாம் பேசலாம். அப்ப ஒரு எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலையை எதிர்க்கட்சிகள் என்ன விதமான கொள்கையையோ அல்லது முழக்கத்தை எழுப்ப வேண்டுமோ அதை ஆளுநர் எழுப்புகிறார்னா, இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி சரியா, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் படி சரியா? இதுல என்னன்னு கேட்டா, எப்ப பாரு அழுக, தேசிய கீதத்தை தான் நீ முதல்ல போடணும், தேசிய கீதத்தை முதல்ல போடணும். சார், நீங்க ஏதாவது தமிழ்நாட்டுல இருக்க ஸ்கூல்ஸுக்கு கூட போயிட்டு வாங்க. சாதாரண பள்ளிக்கூடங்கள்ல தொடங்கி எங்க நீங்க போனீங்கனாலும் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம். முடிச்ச பிறகு உங்களுக்கு பிடிச்ச தேசிய கீதத்தை பாடி உங்களை அனுப்பிச்சு வச்சிருவோம். உங்களுக்கு அதுக்கு பொறுமை இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? இல்லப்பா, எனக்கு தேசிய கீதம் தான் ஃபர்ஸ்ட் போடணும், நீங்க இப்படி பண்றீங்க, என்னால முடியல, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு என்ன டிரான்ஸ்பர் பண்ணு, அங்க என்ன பண்ணுங்க, முன்னாடியே தேசிய கீதத்தை போடுங்க, முடிச்ச பிறகு ஒரு தேசிய கீதத்தை போடுங்க, நீங்க எதைனாலும் செய்யலாம் என்று நீங்க முடிவெடுக்கணும். ஆனா அந்த ஸ்டாண்டை எடுக்காம என்னை அவமதித்து விட்டார்கள், இதை செய்து விட்டார்கள், அதை செய்து விட்டார்கள் அப்படின்னு நீலி கண்ணீர் வடிப்பதாலோ, நீங்க கிளம்பி 6 நிமிஷத்துல ஓடுறதுனாலயோ ஏதாவது நடக்க போதா சார்? இது என்னன்னா, ஒரு நாள் ஃபுல்லா வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமா இல்லாம என்னையவே வச்சு நீங்க டிபேட் எடுங்க, என்னை வச்சே நீங்க பேசுங்க, பாத்தீங்களா நானும் இருக்கேன், வருஷத்துக்கு ஒரு முறை நான் வெளியே வரேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் பயன்படுமே தவிர, நீங்க இல்லாட்டினாலும் சட்டமன்றம் நடக்கதான் போகுது. ஆளுநர் உரை வாசித்ததாக நினைத்து கொண்டு அதை ஒரு தீர்மானம் நிறைவேற்றி சட்டமன்றம் நடக்கதான் போகுது. ஐயோ ஆளுநரையா போயிட்டாரே, சட்டமன்றமே நடக்காதுன்னு நிறுத்த போறாங்களா? இல்ல அதுக்கு ஏதாவது விதி இருக்கா? இப்ப நீங்கள் செய்ய நினைப்பது என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம், நாங்க ஆளுநர் பதவியே வேணாம்னு நினைக்கிறோம், ஆனா இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகணும், மரியாதையா நடத்துறோம், அதையும் மீறி நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, சரி பண்ணிட்டு போங்க. இனிமேல் சட்டமன்றத்தினுடைய அந்த ஆண்டின் தொடக்கத்தில் எந்த விதமான ஆளுநரின் உரையும் இல்லாமல் சட்டமன்றங்கள் தொடங்குவதற்கான இந்திய அரசமைப்பு சட்டத்தில் விதிகளை மாற்றம் செய்வதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை மாதிரியே RSS மனநிலையோடு, ஒரு ஆரிய மனநிலையோடு இந்தியாவில பல இடங்களில் பிஜேபியினுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய ஆளுநர்கள் இருப்பாங்கல்ல, அந்த ஆளுநர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களால பாதிக்கப்பட போறாங்க. இப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி நீங்க ஒரு நீதிமன்றத்துக்கே போனாலும் என்ன கேட்பாங்க? உங்களுக்கு இருக்கிறது 2 வேலை. ஒரு வேலை என்ன, இந்த மாதிரி ஆண்டினுடைய தொடக்கத்துல கூப்பிடுவாங்க, எழுதி கொடுத்ததை வாசிச்சுட்டு வந்துடணும். இன்னொரு வேலை என்ன, தமிழ்நாடு அரசுன்னு இல்லை, எந்த மாநில அரசு ஒரு மசோதாவை கொடுத்தாலும்
அதை கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குற போஸ்ட்மேன் வேலை. இந்த 2 வேலை தான் உங்களுக்கு. இந்த 2 வேலைக்கு தான் லட்சக்கணக்கில் சம்பளம். இந்த 2 வேலைக்கு தான் மக்கள் வரி பணத்துல உங்களுக்கு வீடு, கரண்ட், காரு, பெட்ரோல், டீசல் எல்லாம். இது எல்லாத்தையும் கொடுத்து 2 வேலை பார்க்க சொன்னா இந்த 2 வேலையிலையும் ஒரு வேலையை உருப்படியா பார்க்க மாட்டேன். மன்னிக்கணும், 2 வேலையும் இவர் உருப்படியா பார்க்க மாட்டாரு. இப்ப இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வேலையும் உருப்படியா பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எதுக்குப்பா? நீங்க விடுங்க. அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நம்மள மாதிரி அண்ணன் போஸ்ட் கிடையாது. அதனால அவங்களே சட்டமன்றத்தை பார்த்துக்கட்டும்னு ஒருவேளை இந்திய அரசாங்க சட்டத்தில் விதிகள் திருத்தப்படும் அப்படின்னு வந்துட்டா என்ன கொஞ்சமா யோசிக்க வேணாமா? ஆளுநர் ரவி அவர்களே, RSS ரவி அவர்களே, RN ரவி அவர்களே அப்படின்னு பல இடங்களில் நம்ம தமிழ்நாடு கேள்வி எழுப்பினாலும் கூட இவர் இதையே பண்ணிட்டு இருக்காரு. இவர் இதைதான் பண்ணணும். தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இவர் யார், இவருடைய சித்தாந்தம் என்ன, இவர் வந்த பாதை என்ன, இவரை ஆதரிக்கக்கூடிய பிஜேபியின் பாதை என்ன, பிஜேபியோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கிறது போன்ற பல செய்திகளையும் மக்கள் புரிந்து கொள்வதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. எனவே புத்தக கண்காட்சியில் பார்த்து உங்களுடைய அன்பை பொழிந்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. நாளை 21ஆம் தேதி சென்னை புத்தக கண்காட்சி நிறைவட இருக்கிறது. வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள், இதுவரைக்கும் போகாதவங்க நாளைக்கு போங்க, புத்தகங்களை வாங்குங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு புத்தகங்களை அறிமுகம் செய்யுங்கள், வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த வையுங்கள். அப்பதான் இந்த மாதிரி ஆளுநர் போன்றவர்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான ஓட்டப்பந்தயங்களை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவுகள் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படும். நன்றி.